நான் கார்த்திக். தினமும் காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து சைக்கிளில் செய்தித்தாள்களை வீடு வீடாக விநியோகிப்பேன். அந்த காசுதான் என் கல்லூரி படிப்புக்கும் வீட்டு குடும்பச் செலவுக்கும் உதவியது. ஒரு நாள் காலை ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீட்டின் முன் வந்து நின்றேன். இரும்பு கேட்டின் உள்ளே தினமும் போல செய்தித்தாளை வீசி எறிந்தேன். அப்போது சுமார் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் அங்கே நின்று கொண்டிருந்தார். அவர் பெயர் வைதேகி. நான் வீசிய வேகத்தை பார்த்து, செய்தித்தாள்களை இப்படி வீசி எறியலாமா? சைக்கிளை நிறுத்தி பையில் போட்டு விட்டு போக முடியாதா என்று கூர்மையாக கேட்டார். அவர் குரலில் இருந்த கண்டிப்பு என்னை மிரள வைத்தது. சரிங்க மேடம் என்று மட்டுமே என்னால் சொல்ல முடிந்தது. நான் அவரிடம், எனக்கு ரொம்ப அவசரம், 200 வீடுகளுக்கு போடணும், ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கி வைக்க நேரமில்லை என்று விளக்கினேன். அன்று முதல் அந்த வீட்டுக்கு மட்டும் நான் சைக்கிளை நிறுத்தி பத்திரமாக செய்தித்தாளை பையில் வைத்துவிட்டு செல்ல ஆரம்பித்தேன். இது ஒரு சின்ன மாற்றம்தான், ஆனால் அது என் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது என அப்போது எனக்கு தெரியாது. தொடர்ந்து படியுங்கள், இன்னும் முக்கியமான திருப்பம் வருகிறது. என் அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவர் வருமானத்தில்தான் எங்கள் குடும்பம் நடந்தது. திடீரென அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே சில நாட்கள் ஆட்டோ ஓட்ட முடியாமல் போனது. குடும்பச் செலவுக்கும் அப்பாவின் மருத்துவச் செலவுக்கும் பணம் தேவைப்பட்டது. அதனால் நானே சில நாட்கள் ஆட்டோ ஓட்ட முடிவு செய்தேன். காலை செய்தித்தாள் வேலையை முடித்துவிட்டு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு சவாரிக்காக காத்திருந்தேன். அப்போது ஒரு விலையுயர்ந்த கார் பக்கத்தில் நின்றது. அதிலிருந்து வைதேகி மேடமும் அவர் டிரைவரும் இறங்கினார்கள். கார் பழுதாகிவிட்டது. நான் உடனே சென்று, மேடம் கவலைப்படாதீங்க, என் ஆட்டோவில் உங்களை கொண்டு போய் விடுகிறேன் என்றேன். அவர் சம்மதித்தார். வழியில், இன்னும் செய்தித்தாள் போடுறீங்களா என்று கேட்டார். ஆமாம், ஆனால் அப்பா உடல்நிலை சரியில்லை, அதனால் தற்காலிகமாக ஆட்டோ ஓட்டுறேன் என்றேன். அதை கேட்டு, நீங்க ரொம்ப கடின உழைப்பாளி என்று பாராட்டினார். அந்த பாராட்டே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் சிறிது தூரம் சென்றதும் ஆட்டோ டீசல் இல்லாமல் நின்றுவிட்டது. நான் முதலில் கலக்கமடைந்தாலும் உடனே என் நண்பனுக்கு ஃபோன் செய்தேன். அவன் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு வந்தான். நான் வைதேகி மேடமை பைக்கில் உங்கள் ஆபீஸ்க்கு அழைத்துச் செல்கிறேன் என்றேன். அப்போதுதான் எனக்கு தெரியும், இந்தச் சிறிய உதவி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது. மேலும் அறிய அடுத்த பகுதியை படியுங்கள். வைதேகி மேடம் பைக்கில் பின்னால் அமர்ந்தார். சாலை கொஞ்சம் மோசமாக இருந்ததால் பத்திரமா பிடிச்சுக்கோங்க என்றேன். முதலில் ஒரு கையை என் தோளில் வைத்தார். நான் வேகத்தை அதிகப்படுத்தியதும் 2 கைகளையும் என் தோளில் வைத்து கொண்டார். அவரது மென்மையான கை, அவரது உடையின் நறுமணம் எல்லாமே எனக்கு ஒரு புதிய உலகத்துக்கு அழைத்துச் சென்றது. நான் மேகங்களில் மிதப்பது போல உணர்ந்தேன். நிறுத்துங்கள், என் ஆபீஸ் வந்துவிட்டது என்று அவர் சொன்னபோதுதான் எனக்கு நிஜம் புரிந்தது. அது வைதேகி டயமண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆபீஸ். மேடம், நீங்கள் இங்கே வேலை செய்கிறீர்களா என்றேன். அவர் சிரித்துக்கொண்டே, இல்லை, நான் தான் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் என்றார். அந்த வார்த்தைகள் என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. என் மனதில் முளைத்திருந்த காதல் இப்போது எனக்கு எட்டாத திராட்சை கொத்தாக தெரிந்தது. அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லை. வைதேகி மேடத்தின் முகம், அவரது பேச்சு எல்லாமே என் மனதை சுற்றி கொண்டே இருந்தது. அடுத்தடுத்த நாட்களில் நான் செய்தித்தாள் போடும்போதெல்லாம் அவரை பார்க்கும் ஆவல் அதிகமாகியது. ஆனால் அவர் தொடர்ந்து 3 நாட்கள் கேட்டில் தென்படவில்லை. என்ன நடந்திருக்கும்? அந்த கேள்வியே என்னை அரித்து கொண்டிருந்தது. பதிலுக்கு அடுத்த பகுதியை படியுங்கள். ஞாயிற்றுக்கிழமை நான் என் வேலையை முடித்துக்கொண்டு அவர் வீட்டுக்குச் சென்றேன். காவலாளி, வைதேகி மேடம் 3 நாட்களாக மருத்துவமனையில் இருக்காங்க என்றார். என் மனம் படபடத்தது. உடனே மருத்துவமனைக்குச் சென்றேன். அங்கு அவருடைய ஊழியர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். வைதேகி மேடத்தின் சிறுநீரகம் பழுதாகிவிட்டது. தானம் செய்ய யாரும் முன்வரவில்லை.
இதை கேட்டதும் எனக்குள் ஏதோ ஒன்று நகர்ந்தது. நான் உடனே அவர்களிடம், நான் என் சிறுநீரகத்தை தானம் செய்ய தயார் என்றேன். முதலில் அவர்கள் நம்பவில்லை. ஆனால் என் உறுதியை பார்த்து மருத்துவ பரிசோதனைகளை நடத்தினார்கள். அதிர்ஷ்டவசமாக என் சிறுநீரகம் பொருந்தியது. அறுவை சிகிச்சை நடந்தது. நான் உணர்விழந்து மீண்டும் கண்விழித்தபோது வைதேகி மேடம் என் பக்கத்து படுக்கையில் இருந்தார். அவருக்கு அருகில் இருந்ததே எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் இன்னும் மயக்கத்தில் இருந்தார். 4 நாட்கள் கழித்து நான் வீடு திரும்பினேன். ஆனால் நான் செய்த உதவியை ஒருபோதும் வெளிப்படுத்த விரும்பவில்லை. என் காதலுக்கு ஈடாக அதை நான் செய்யவில்லை. அந்த உணர்வை மனதுக்குள் பத்திரமாக வைத்துக்கொண்டேன். இனி என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த பகுதியில் சுவாரஸ்யமான திருப்பம் உள்ளது. நான் MBA இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன். அறுவை சிகிச்சைக்குப் பின் ஓய்வெடுத்து படிப்பில் கவனம் செலுத்தினேன். என் அப்பா குணமடைந்து மீண்டும் ஆட்டோ ஓட்டத் தொடங்கினார். நான் தேர்வுகளில் நன்றாக மதிப்பெண்கள் பெற்றேன். எங்கள் கல்லூரியில் ஜோதி டயமண்ட்ஸ் நிறுவனம் வளாகத் தேர்வு நடத்தியது. நான் புரொடக்ஷன் மேனேஜராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். மிகச்சிறந்த சம்பளம், ஒரு பிளாட், ஒரு கார் எல்லாம் கிடைத்தது. 3 மாதங்களில் நான் நிறுவனத்தில் புதிய சோதனைகளை செய்ய ஆரம்பித்தேன். ஒவ்வொரு சோதனையும் வெற்றியடைந்தது. அதன் விளைவாக அந்த ஆண்டின் இறுதியில் ஜோதி டயமண்ட்ஸ் நிறுவனம் வைதேகி டயமண்ட்ஸ் நிறுவனத்தை விட அதிக வருமானம் ஈட்டியது. இந்த செய்தி வைதேகி மேடத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவர் தன் ஊழியர்களிடம், ஜோதி நிறுவனம் ஏன் இவ்வளவு விரைவாக முன்னேறுகிறது? அங்கே புதிதாக ஒரு புரொடக்ஷன் மேனேஜர் சேர்ந்திருக்கிறாராம். அவரை நாம் நம்முடைய நிறுவனத்துக்கு இழுக்க வேண்டும். 2 மடங்கு சம்பளம் கொடுக்கலாம் என்று கூறினார். அவருக்கு தெரியாது அந்த மேனேஜர் நான் தான் என்பது. வைதேகி மேடம் எனக்கு ஒரு தனி கடிதம் எழுதினார். அதை படித்ததும் என் மனதில் மீண்டும் காதல் துளிர்த்தது. 1 வருடமாக அவரை மறக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த கடிதம் காய்ந்த பயிருக்கு மழை போல வந்தது. அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? காதலும் தொழிலும் சந்திக்கும் முக்கிய தருணம் அது. நான் காலை 9 மணிக்கே வைதேகி டயமண்ட்ஸ் ஆஃபீஸ் வாசலிலிருந்தேன். 10 மணிக்கு அவர் காரில் வந்து இறங்கினார். என்னை பார்த்ததும், நீங்களா, இத்தனை நாள் கழித்து எப்படி என்றார். மேடம், உங்கள் மீது ஒரு டீ கடன் இருக்கிறது. இன்று அதை அடைக்கலாம்னு வந்தேன் என்றேன். அவர் சிரித்துக்கொண்டே, சரி உள்ளே வாங்க என்றார். ஆஃபீஸுக்குள் சென்று டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். அப்போது அவருடைய பொது மேலாளர் உள்ளே வந்தார். அவர் என்னை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டார். மேடம், நீங்கள் 1 வருடமாக தேடிக்கொண்டிருந்த அந்த அமித், உங்களுக்கு சிறுநீரகம் தானம் செய்தவர் இவர்தான். ஆனால் இவர்தான் ஜோதி டயமண்ட்ஸின் புரொடக்ஷன் மேனேஜர் அமித் பாட்டில் என்றார். வைதேகி மேடத்தின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீங்க ஏன் என்னை இவ்வளவு நாள் ஏமாற்றினீங்க? உங்க பெயர் கூட எனக்கு தெரியாமலா என்று கேட்டார். நான் சொன்னேன், மேடம், நான் உங்களை காதலிப்பதற்காகவே என் சிறுநீரகத்தை தானம் செய்தேன். அதை ஒரு கடனாக நீங்கள் நினைக்க வேண்டாம் என்பதற்காகவே உங்களை தவிர்த்தேன். அப்போது அவர் எழுந்து வந்து என்னை கட்டிப்பிடித்தார். நீங்க எனக்கு 2வது வாழ்வு கொடுத்திருக்கிறீங்க. இனி நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்றார். அன்று எங்கள் காதலுக்கு புதிய அத்தியாயம் ஆரம்பித்தது. அது சாதாரண காதல் கதையில்லை. அது தியாகத்தின் மீது கட்டப்பட்ட உறவு. தொடர்ந்த கதை இன்னும் இனிமையானது. வைதேகியும் நானும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமானோம். நான் ஜோதி டயமண்ட்ஸில் தொடர்ந்து பணிபுரிந்தேன். ஆனால் வைதேகிக்கு அவ்வப்போது ஆலோசனைகள் வழங்கி அவர் நிறுவனத்தின் முன்னேற்றத்துக்கும் உதவினேன். 2 நிறுவனங்களும் லாபத்தில் ஏறின. எங்கள் காதலை ஊடகங்கள் வெகுவாக கொண்டாடின. 1 மாதத்துக்குப் பிறகு வைதேகியின் நிறுவனத்தின் வெற்றி விழா ஒரு பெரிய ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டது. நிறைய தொழிலதிபர்கள், பிரபலங்கள், ஊடகத்தினர் வந்திருந்தனர். விருந்து முடிந்து நான் வீட்டுக்கு கிளம்பியபோது வைதேகி என் கார் கதவை தட்டினாள். அமித், என்னை கூட சந்திக்காமலா போரே? உன் டீ கடன் இன்னும் இருக்கு. இன்று என் வீட்டுக்கு வந்து என் கையாலேயே டீ போட்டு தரேன் என்றாள்.
அந்த அழைப்பை மறுக்க மனம் வரவில்லை. நாங்கள் இருவரும் ஒரே காரில் அவள் வீட்டுக்கு புறப்பட்டோம். அந்த இராஜ மாளிகையின் உள்ளே நுழைந்தபோது என் இதயம் வேகமாக அடித்து கொண்டது. அது வெறும் டீக்கான அழைப்பு அல்ல, அது எங்கள் உறவின் முதல் இரவாக இருக்குமோ என்று நான் எதிர்பார்த்தேன். வீட்டுக்குள் சென்றதும் அவர் சமையலறைக்குச் சென்று டீ தயாரிக்க ஆரம்பித்தார். நானும் அவருக்கு உதவுவதாகச் சொல்லி அங்கேயே நின்றேன். பால் கொதிக்க ஆரம்பித்தது. அப்போது நடந்ததுதான் எங்கள் வாழ்க்கையின் மிக அழகான திருப்பம். அதை அடுத்த பகுதியில் காண்போம். சமையலறையில் நானும் வைதேகியும் மிக அருகில் நின்றோம். அவள் சாக்லேட் நிறச் சேலையில் அற்புதமாக தோன்றினாள். என் கைகள் தானாகவே அவள் இடுப்பை தொடுவதற்கு முயன்றன. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். அவள் என்னை பார்த்து, அமித், என்னை பிடிக்குமா என்றாள். உனக்காக எதையும் செய்யத் தயார் என்றேன். அவள் சிரித்து கொண்டே என் அருகில் நெருங்கினாள். அவள் கைகளை என் கைகளுக்குள் போட்டாள். எங்கள் முகங்களுக்கு இடையிலான தூரம் குறைந்து கொண்டே வந்தது. நான் அவளுடைய கன்னத்தில் லேசாக முத்தமிட்டேன். அப்போதுதான் பால் கொதித்து வழிந்தது. அவள் பதறிப்போய் அடுப்பை அணைத்தாள். ஆனால் அந்த இடைஞ்சலும் எங்களை பிரிக்க முடியவில்லை. நான் அவளை இரு கைகளாலும் தூக்கினேன். உன் படுக்கையறை எங்கே என்றேன். அவள் வலது பக்கமாக கையை காட்டினாள். நான் அவளை தூக்கிக் கொண்டு அறைக்குள் சென்றேன். கதவு மூடியது. அறையில் லைட் வந்தது. நான் அவளை படுக்கையில் அமர வைத்தேன். எங்கள் கண்கள் ஒன்றையொன்று பார்க்க உதடுகள் சில வினாடிகளில் ஒன்றுபட்டன. அது ஒரு சாதாரண முத்தமாக இருந்தாலும் எங்கள் மனதுக்குள் ஒரு பிரபஞ்சமே சுருண்டு கிடந்தது. நாங்கள் அன்று ஒருவரை ஒருவர் உணர்விலும் உடலிலும் மனதிலும் இணைந்தோம். அந்த அறையில் நேரம் நின்று போனது போல இருந்தது. எங்கள் காதல், தியாகம், பொருளாதார இடைவெளி, சமூக தலங்கள் எல்லாவற்றையும் மீறி வெற்றி பெற்றிருந்தது. அன்பு நண்பர்களே, காதல் என்பது உடல் கவர்ச்சி மட்டுமல்ல, அது புரிதல், மரியாதை மற்றும் தியாகத்தின் உச்சம். இது போன்ற உணர்வுகள் நிறைந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால், மேலும் புதிய கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். நன்றி.